விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல். நிறைய நண்பர்கள் என்னங்க உங்க சேனல் வீடியோவை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணோடனே அந்த ஸ்டாலின் மொகரக்கட்டை வந்து நிக்குது, அந்த மொகரக்கட்டையை பாக்குறதுக்கே காண்டாகுது, போனை போட்டு உடச்சிடலாமா அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கொந்தளிச்சிருந்தீங்க. பல நாட்களாக இந்த கம்ப்ளைண்ட்டை தொடர்ச்சியாக சொல்லிடுறீங்க. சரி, என்னதாண்டா நடக்குது, இன்னும் எலெக்ஷன் டேட்டே அறிவிக்கலையே, ஏன் இப்படி இவனுக்கு தொடர்ச்சியா வெறும் ஆடு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்களே, ஒன்னும் பண்ணாத வெறும் பயம் எதுக்காக இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான், இதன் பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குது, யார் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்குறா, எவ்வளவுதான் செலவு பண்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் தோண்டி எடுத்து பார்த்தா கிணறு வெட்ட பூதம் கிளம்புனதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பூதம் கிளம்பி இருக்கிறது. அதை பற்றி தான் விரிவாக இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். இந்தியாவிலேயே விளம்பரங்களுக்காக அதிக அளவு செலவு செய்யக்கூடிய ஒரு அரசு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு அரசு தான். நமக்கு உண்மையாகவே வந்து அதிர்ச்சி. தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம்னு சொல்லிட்டு 2-3 மாநிலம் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம் அது. அந்த மாநிலம் கூட இவ்வளவு செலவு பண்ணது கிடையாது விளம்பரத்துக்காக. ஆனால் விளம்பரத்திற்காக மட்டுமே ஒரு இவ்வளவு பெரிய செலவுகளை செய்யக்கூடிய ஒரு மாநிலம் எதுனா அது தமிழ்நாடு தான். அதிலும் குறிப்பா இந்த திமுக அரசு, இந்த ஸ்டாலின் கையாளாகாத பொம்மையை ப்ரமோட் பண்றதுக்கு அவ்வளவு கோடி ரூபாய் செலவுகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செஞ்சிருக்காங்க. சரி, இவ்வளவு செலவு பண்றானுங்களே, அப்படி என்னடா இவனுங்க வந்து செஞ்சு கிழிச்சிட்டானுங்கன்னு போய் பார்த்தா, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், இலவச பேருந்து கொடுத்தேன், அப்புறம் வந்து ஒன்றிணைவும் வா, ஓரணியில் தமிழ்நாடு, இந்த மாதிரி இவனுங்க புகழ் பாடக்கூடிய அந்த விளம்பரங்கள் தான் கொடுத்துருக்காங்களே தவிர, இன்னத்தான் நான் செஞ்சேன், இத்தனை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தேன், இவ்வளவு சாதனைகளை கொண்டு வந்திருக்கேன், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்கேன், இத்தனை பாலங்களை கட்டியிருக்கேன், இந்த விளம்பரம்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. ஒன்றிணைவா வா, யார ஒன்றிணைய கூப்பிடுற? உங்கள் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் மருத்துவம், இந்த பெயர்களை வைத்துக் கொண்டுதான் தொடர்ச்சியாக இவர்கள் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அப்புறம் வந்து வெல்லும் தமிழ் பெண்கள், வெல்வோம் ஒன்றாக, இப்படி வெல்வோம் ஒன்றாக, இதெல்லாம் எலெக்ஷன் கேம்பெயின். அப்ப இதைத்தான் இவர்கள் வந்து விளம்பரமா படுத்திட்டு இருக்காங்களே தவிர அந்த விளம்பரங்கள்ல ஒரு விஷயமும் கிடையாது. இதைதான் நான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கேன், ஆக்கப்பூர்வமான விஷயம், இந்த விஷயம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி விளம்பரப்படுத்தல. ஒருவேளை மு.க. ஸ்டாலின் நான் ஒரு 10 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தங்க அப்படின்னு விளம்பரம் போட்டா, அப்பா செஞ்சதை சொல்லிட்டான்டா யோக்கியம் அப்படின்னு எல்லாம், அல்லது ஒரு 10 பாலம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் போட்டா மனசை தேத்திக்கலாம், பரவாயில்ல கட்டினதை தானே செஞ்சதை தானே அவன் சொல்றான் அப்படின்னு நாம ஏத்துக்கலாம். ஆனா இவன் ஒட்டுறது ஃபுல்லா ஸ்டிக்கரை தூக்கிட்டு வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்கான். அதை விளம்பரப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனா ஒன்றிணைவா, வெல்வோம் ஒன்றாக, இந்த மாதிரி இவனுங்களுடைய பர்சனல் கேம்பெயின் எல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல விளம்பரமாக கொடுத்துட்டு இருக்காங்க. கூகுள் ஆட்ஸ்ல போயிட்டு அதற்கான ஸ்பேஸை வாங்கி எல்லா யூடியூப் சேனலும், குறிப்பா திமுகவிற்கு எதிராக பேசக்கூடிய அத்தனை யூடியூப் சேனலுடைய URL லிங்க் எல்லாம் காப்பி பண்ணி போட்டு, குறிப்பா இந்த சேனலை திறந்தோடனே இந்த ஊபியினுடைய முகம் தான் வர வேண்டும், இந்த தத்தியினுடைய முகம் தான் வர வேண்டும் சொல்லிட்டு அவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாடு அரசு எவ்வளவு செலவு பண்ணிருக்கிற டீட்டெயில நம்ம கொடுக்கணும்ல. ஏன்னா போற போக்குல நாம வந்து அடிச்சு விட்டு இருக்க கூடாது. நாமனா திமுக காரனா என்ன போற போக்குல பொய் சொல்லிட்டு போறதுக்கு. சோ நம்ம எடுத்த டேட்டாவின் அடிப்படையில 3 மாசத்துக்கு மட்டும் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் 15 கோடியே 10 லட்சம் கூகுள் ஆடுக்கு மட்டும் செலவு பண்ணிருக்கு. அதாவது அந்த யூடியூப்ல எல்லாம் ஆடு வருதுல, அந்த ஆட்ஸுக்கு மட்டும் இவங்க செலவு பண்ணிருக்கக்கூடிய தொகை இது. இதுல ஒவ்வொரு மாநிலத்தும் சொல்றேன், முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்கு, வேளாண் கடைசியில 10வது இடத்துல இருந்து வருவோம். டெல்லி 10 இடங்கள் எடுத்துக்கோம். டெல்லியில வந்து 5 கோடியே 27 லட்சம் செலவு பண்ணிருக்கு விளம்பரத்துக்காக. மத்திய பிரதேசம் 5 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. குஜராத் 6 கோடியே 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. மேற்கு வங்காளம் 6 கோடியே 53 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. பீகார் 6 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. 5வதா மகாராஷ்டிரா 9 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. 4வதா ஒரிசா 9.57 கோடி ரூபாய், அதாவது 9 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. 3வது இடத்துல ஆந்திர பிரதேசம் 9 கோடியே 59 லட்சம் ரூபாய். உத்தரப்பிரதேசம் 9 கோடியே 87 லட்சம் ரூபாய். உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம் தமிழ்நாட்டை விட. தமிழ்நாடு 1வது இடத்துல இருக்கு, 15 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. எப்படி 15 கோடியே 10 லட்சம் ரூபாய். இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் வெறும் 9 கோடியே 87 லட்சம் தான் செலவு பண்ணிருக்கு விளம்பரத்திற்காக. இவங்க மட்டும் 15 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்திய அரசு நிறுவனங்கள் செலவு பண்ணதை விட
ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் செலவு பண்ணதை விட, ஏன் நம்ம பிரசாந்த் கிஷோர் ஐபெக் டீம் வச்சிருக்காருல, அவங்க செலவு பண்ணதை விட மிக அதிகமாக செலவு பண்ண ஒரு தமிழ்நாட்டு நிறுவனம் இருக்கிறது. இந்திய அளவுல மிக அதிகம் அளவுல செலவு பண்ண ஒரு தமிழ்நாட்டு நிறுவனம். அந்த நிறுவனம் எதுனாக்க பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க். எப்படி? பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க். உங்களுக்கு புரியல? சுருக்கமா சொன்னா பென்னு. பென் நிறுவனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. யாரு பென் நிறுவனம்? நம்ம ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை நடத்தக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனம் மட்டும் எவ்வளவு செலவு செஞ்சிருக்குன்னா கிட்டத்தட்ட 14 கோடிக்கு செலவு பண்ணிருக்காங்க. பென் நிறுவனம் மட்டும். இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசே அவங்க விளம்பரத்துக்கு கொடுத்தது 15 கோடியே 10 லட்சம் ரூபாய். இந்த பென் நிறுவனம் மட்டும் செலவு பண்ணி இருக்கிறது 14 கோடி. இந்த பென் நிறுவனம் யாருக்கு விளம்பரம் பண்ணி செலவு பண்ணுதுன்னா மு.க. ஸ்டாலினுக்கு விளம்பரம் பண்ணி, இந்த திராவிட மாடல் அரசுக்கு விளம்பரம் பண்ணி செலவு பண்ண தொகை 14 கோடி இந்த பென் நிறுவனம். அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது இந்த மாசத்துல மட்டும் சொல்றேன், ஏன்னா இந்த மாசத்துல தான் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு பாட்டை போட்டுக்கிட்டு இவனுங்க கூத்தடிச்சது. இவனுங்க கூத்தடிச்சதுக்கு இவனுங்க செலவு பண்ண தொகை அந்த டேட் வைஸா சொல்றேன்னு, பிப்ரவரி 13 to 19 இந்த தேதிக்குள்ள இந்த 6 நாள் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் 10.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. 16 to 19 இந்த 4 நாளைக்கு 2 லட்சம் செலவு பண்ணிருக்கு. 16 to 19 இதுல நான் சொல்றதெல்லாம் வேற வேற ஆடுக்கு. இப்ப ஸ்டாலின் தொடரட்டும், உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு, இப்படி. இப்போ 13 to 19 இந்த 7 நாளைக்கு 10,05,00,000 இது செலவு பண்ணிருக்கு இந்த 7 நாளைக்கு மட்டும். 16 to 19 இந்த தேதியில இந்த 4 நாளைக்கு மட்டும் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. 10 to 13 இந்த 4 நாளைக்கு 3.5 லட்சம் செலவு பண்ணிருக்கு. 14 to 19 இந்த பிப்ரவரி மாசத்திலே சொல்றேன், 14 to 19 மட்டும் இந்த 6 நாளைக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. 14 to 19 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு 6 நாளைக்கு. அப்புறம் 10 to 19 மட்டும் ஒரு ஆடுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. 10 to 19 இன்னொரு ஆடுக்கு 10 நாளைக்கு மட்டும் 25 லட்சம் செலவு பண்ணிருக்கு. 11 to 19 அந்த 9 நாளைக்கு 15 லட்சம் செலவு பண்ணிருக்கு. 11 to 19 அந்த 9 நாளைக்கு மீண்டும் ஒரு 15 லட்சம். 11 to 18 அதுக்கு மட்டும் 8 நாளைக்கு, இந்த குறிப்பிட்ட 8 நாளைக்கு அதுக்கு ஒரு 15 லட்சம். 11 to 15 இந்த ஒரு 5 நாளைக்கு, இடைப்பட்ட 5 நாளைக்கு 30 லட்சம். இப்படியாக இவர்கள் செலவு பண்ண தொகை இருக்குல்ல, அதாவது இந்த பிப்ரவரி மாசம் மட்டும் இந்த 13 to 19 13 to 15 இந்த 5 நாள் 6 நாளைக்கு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடுக்கும் இவர்கள் செலவு பண்ண தொகை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சத்திலிருந்து 30 லட்சத்து வரைக்கும் போயிருக்கு இந்த பென் நிறுவனம் செலவு பண்ண தொகை. அப்ப இந்த குறிப்பிட்ட காலத்துலதான் இவங்க அந்த ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு பாட்டு போட்டது, உங்களோட ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு வெல்வோம் ஒன்றாக, அப்படி பாட்டெல்லாம் போட்டாங்களே, அதெல்லாம் இந்த குறுகிய காலகட்டத்துல நிகழ்ந்த நிகழ்வுகள். அப்போ இந்த மாதிரி பல ஆடு கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு ஆடுக்கும் அந்த 5 நாளைக்கு 10 நாளைக்கு 9 நாளைக்கு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபான்னு அந்த வெறும் கூகுள்ல ஆட் கொடுத்தது மட்டும். அப்போ பிரிண்ட் மீடியாவுக்கும் ஃப்ரண்ட் பேஜ்ல இவனுக்கு விளம்பரம் கொடுக்குறானுங்களே, அப்போ ஒரு பிரிண்ட் மீடியாவில் ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுக்குன்னா தமிழ்நாடு முழுக்க கொடுக்குன்னா 55 லட்சம் ரூபாய் ஆகும். அப்போ இந்த திமுக அரசு ஒவ்வொரு நாளிதழிலையும் இந்த மாசத்துல இந்த குறுகிய காலகட்டத்துல இவங்க பிரிண்ட் மீடியாவுக்கு கொடுத்த விளம்பர தொகை எவ்வளவுன்னு பாருங்க. பிரிண்ட் மீடியாவுக்கு நான் இப்ப சொன்னதெல்லாம் இணையதளத்துல சமூக வலைதளத்துல விளம்பரங்களுக்கு கொடுத்ததுக்காக. இவங்க இந்த பிரிண்ட் மீடியாவுக்கு கொடுத்தது, விஷுவல் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கொடுத்த காசு, அப்புறம் அந்த அறிவாலயத்துடைய ஏவல் நாய்கள் இருக்கானுங்கல்ல, அந்த யூடியூப் ரூட்டர்ஸ், இவனுங்க மாதிரி ஆட்கள், இவனுங்களுக்கு தூக்கி போட்ட எலும்பு துண்டுகள், இதையெல்லாம் நீங்க ஒண்ணு சேர்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடிக்கு மேல போகும். அப்போ அந்த 100 கோடி 200 கோடியை வச்சு இங்க எவ்வளவு கல்வி நிலையங்களை கட்டியிருக்கலாம். அப்ப இந்த திருட்டு பயலுக எதுவுமே செய்யாம விளம்பரத்திற்காக மட்டும் எத்தனை ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணிருக்காங்க பாருங்க. அப்புறம் இவ்வளவு கோடி செலவு பண்ணா எங்க சேனல்லாம் அவனுக்கு மூஞ்சிதான் வரும். என்ன பண்றது? எங்களுக்கே அசிங்கமா தான் இருக்கு எங்க வீடியோவை பாக்குறதுக்கு. ஓபன் பண்ணா எடுத்தோடனே அந்த திருட்டு பைய மூஞ்சி வருது. என்ன பண்றது? இவங்க கூகுள்ல பண்ற வேலை. அவ்வளவு செலவு பண்ணிருக்கானுங்க ஒண்ணுமே செய்யாம இந்த திருட்டு பயலுக. அப்போ இவ்வளவு செலவு பண்றானுங்க எதுக்கு பண்றானுங்கனாக்க பயப்படுறவங்க தான் இதை பண்ணுவான். ஏன்னா எதுவுமே செய்யல தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஏதாவது செஞ்சிருந்தாக்க போய் களத்துல போய் இதை செஞ்சிருப்பேன்னு சொல்றான். சரி, இவன் கொடுத்த விளம்பரத்துல ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா கொடுத்த விளம்பரத்திலேயும் ஒண்ணும் கிடையாது. அப்போ கோடி கோடியாக விளம்பரத்திற்கு வாரி இறைக்கிறது. இந்தியாவிலேயே அதிக அளவு விளம்பரங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. கடன் வாங்குறதையும் இவன் தான் முதலிடம், வெட்டியா ஊதாரித்தனமாக செலவு பண்றதுலயும் இவன் தான் முதலிடம், அயோக்கியத்தனம் ஃப்ராடு தனம் படத்துல இவனுக்கு தான் முதலிடம். இவனுங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது, இவர்களை யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது.
அரசு பணத்தை எடுத்து நம்முடைய வரி பணத்தை எடுத்து தாந்தோன்றித்தனமாக செலவு பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க கட்சியை வளர்ப்பதற்காக. அப்ப இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ளணும், கவனத்துல கொள்ளணும். அதனால நம்ம சேனல்லாம் அவனுக்கு மூஞ்சி வந்துச்சுனாக்க ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு வீடியோவை மட்டும் பாருங்க. அந்த திருட்டு பயலுக மூஞ்சில மைண்ட்ல கூட ஏத்திக்காதீங்க. சரிங்களா? நன்றி.